Welcome to this Concept Explainer brought to you by CBSE's collab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 6 அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்லேருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஏசி ஜெனரேட்டர். எக்ஸாம்ல இது சம்பந்தமா வர்ற எந்த கொஸ்டின்ஸ்க்கும் பயப்படாம ஆன்சர் பண்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா இதை புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. ஏசி ஜெனரேட்டர்னு கேட்டாலே ஏதோ பெரிய மெஷின் மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆமா, ஆனா அதோட ஐடியா ரொம்ப சிம்பிள். சரி, ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம வீட்டுக்கு கரண்ட் எங்க இருந்து வருதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸ்விட்ச் போட்ட உடனே ஃபேன் ஓடுது, லைட் எரியுது. அந்த எலக்ட்ரிசிட்டிய பவர் ஸ்டேஷன்ல எப்படி தயாரிக்கிறாங்க? பவர் ஸ்டேஷன்ல இருந்து வருதுன்னு தெரியும். ஆனா அங்கே என்ன நடக்கும்? அந்த கரண்ட்டை உருவாக்குற மிஷின் எப்படி இருக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பவர் ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, ஒரு சின்ன கையால சுத்துற எமர்ஜென்சி லைட் இருக்குல்ல, கிராங்க் பண்ணுவோமே, அதேதான். கையால அந்த கிராங்க சுத்தினாலே போதும், லைட் எரியும். அதுக்குள்ள இருக்கிறதும் ஒரு சின்ன ஏசி ஜெனரேட்டர் தான். அதே பிரின்சிபிள் தான். ஓ அப்படியா? ஒரு ஏசி ஜெனரேட்டரோட வேலை ரொம்ப சிம்பிள். 2 பவர்ஃபுல் மேக்னெட்ஸ்க்கு நடுவுல ஒரு வயர் காயில வேகமா சுத்த வைக்கணும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது அந்த சுத்துற சக்தி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறிடும். இது கேக்குறதுக்கு சைக்கிள்ல இருக்கிற டைனமோ மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. பழைய சைக்கிள்ல முன்னாடி ஒரு டைனமோ இருக்கும் இல்லையா? நாம சைக்கிளை மிதிக்கும் போது அந்த டைனமோ டயர்ல உரசி சுத்தும். உள்ள இருக்கிற சின்ன மேக்னெட் சுத்துறதுனால கரண்ட் உருவாகி முன்னாடி இருக்கிற லைட் எரியும். ஓ, இங்க நாம மிதிக்கிற மெக்கானிக்கல் ஒர்க் லைட்டை எரிய வைக்கிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. ஓ, அப்போ ஒரு காயில மேக்னெட் நடுவுல சுத்துனாலே கரண்ட் வந்துருமா? இது என்ன பிரின்சிபல்? கரெக்ட். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் படி வேலை செய்யுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காயில சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருந்தா அந்த காயில்ல ஒரு இஎம்எஃப், அதாவது வோல்டேஜ் உருவாகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா? ஒரு மேக்னெட்லேருந்து ஃபீல்ட் லைன்ஸ் வருது இல்லையா? அந்த லைன்ஸ் அந்த காயில் வழியா எவ்வளவு போகுதுங்கிற கணக்கு தான் ஃப்ளக்ஸ். நாம காயில சுத்துறப்போ அது பார்க்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்கு. அதனால கரண்ட் வருது. ஓகே ஓகே. மனசுல இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பெரிய மேக்னெட் இருக்கு. ஒன்னு நார்த் போல், இன்னொன்னு சவுத் போல். அதுக்கு நடுவுல ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கிற காயில் ஒரு ஆக்சில்ல மாட்டி வச்சிருக்கு. நாம அந்த ஆக்சலை சுத்துறப்போ அந்த காயில் பம்பர மாதிரி சுத்துது. அப்படி சுத்துற ஒவ்வொரு நொடியும் காயில் வழியா போற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். சில சமயம் மேக்சிமமா இருக்கும், அப்புறம் 0 ஆகும், அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்சிமம், மறுபடியும் 0ன்னு மாறிட்டே இருக்கும். இந்த ஃப்ளக்ஸ் மாற்றம் தான் கரண்ட்டை உருவாக்குது. புரியுது. இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் தான் கீ பாயிண்ட். ஆமா. இப்போ என்சிஆர்டி புக்ல இது எப்படி விளக்குறாங்கன்னு பாப்போம். ஓகே. நீங்க அந்த பகுதியை கொஞ்சம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். An AX generator converts mechanical energy into electrical energy. The principle of operation is through a change in the loop's orientation or a change in its effective area. As the coil rotates in a magnetic field B, the effective area of the loop is A cos theta. The rotation of the coil causes the magnetic flux through it to change, so an EMF is induced in the coil. இதுல வர்ற எஃபெக்டிவ் ஏரியா, A cos theta எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதை இன்னும் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. நார்த் டு சவுத். சரி. நம்ம காயில் அந்த ஃபீல்டுக்கு செங்குத்தா தட்டையா இருக்கு. அப்போதான் மேக்ஸிமம் லைன்ஸ் காயில்குள்ள போகும். இதுதான் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம். இந்த பொசிஷன்ல ஆங்கிள் தீட்டா 0 டிகிரி. ஓகே. theta is equal to 0 டிகிரில ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம். இப்போ காயில 90 டிகிரி சுத்துறோம். இப்போ காயில் ஃபீல்டு லைன்ஸ்க்கு இணையா பேரலலா இருக்கும். ஒரு லைன் கூட உள்ள போகாது. அப்போ ஃப்ளக்ஸ் 0. இது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி பொசிஷன். ஓ சரி. இன்னொரு 90 டிகிரி சுத்தினா காயில் மறுபடியும் தட்டையாகும், ஆனா தலைகீழா. அப்போ ஃப்ளக்ஸ் மறுபடியும் மேக்ஸிமம், ஆனா எதிர் திசையில. இது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பொசிஷன். இந்த தொடர் சுழற்சியில மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் BAல இருந்து -BAக்கும் அப்புறம் திரும்பவும் BAக்கும் ஒரு சைன் வேவ் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆஹா. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் தான் நமக்கு EMF கொடுக்குது. ஃபாரடேஸ் லா படி இன்டியூஸ்ட் EMF
எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -n d phi dt. இங்க ஃப்ளக்ஸ் phi வந்து BA cos ஒமேகா t. ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஸ்பீடு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா sin ஒமேகா t கிடைக்கும். இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் EMF-க்கான ஈக்குவேஷன். ஓகே, அப்போ மேக்ஸிமம் வோல்டேஜ் எப்ப கிடைக்கும்? நல்ல கேள்வி. sin ஒமேகா t-யோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 1. கரெக்ட், 1. அப்போதான் EMF மேக்ஸிமம் ஆகும். அந்த மேக்ஸிமம் EMF-ஐ எப்சிலான் நாட், அதாவது எப்சிலான் நாட்னு சொல்லுவோம். அப்போ எப்சிலான் நாட் ஈக்குவல் டு NBA ஒமேகா. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, இப்போ ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். கமலான்னு ஒரு பொண்ணு ஒரு ஸ்டேஷனரி சைக்கிளும், ஓகே, அதுல 100 சுற்றுகள், அதாவது டர்ன்ஸ் கொண்ட காயில் இருக்கு. அதோட ஏரியா 0.1 மீட்டர் ஸ்கொயர். அந்த காயில் ஒரு செகண்டுக்கு அரை சுத்து, மனே half revolution சுத்துது. அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.01 t. அப்போ உருவாகிற மேக்ஸிமம் வோல்டேஜ் என்ன? சரி, இங்க n = 100, A = 0.1 மீட்டர் ஸ்கொயர், B = 0.01 t. ஒரு செகண்டுக்கு அரை சுத்துனா ஃப்ரீக்வன்சி நியூ வந்து 0.5 ஹெர்ட்ஸ். மேக்ஸிமம் வோல்டேஜ், அதாவது எப்சிலான் நாட் கேக்குறாங்க. பர்ஃபெக்ட். ஃபார்முலா என்ன? எப்சிலான் நாட் = NBA ஒமேகா. கரெக்ட். நமக்கு ஒமேகா ஈக்குவல் டு 2 பை நியூன்னு தெரியும். ஸோ எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 100 இன்டூ 0.01 இன்டூ 0.1 இன்டூ 2 இன்டூ 3.14 இன்டூ 0.5. இதை கால்குலேட் பண்ணா என்ன வரும்? 1000 0.1 வந்து 1, அப்புறம் 10 0.1 வந்து 0.1, 2 இன்டூ 0.5 வந்து 1. So 0.1 into 3.14, 0.314 volts. எக்ஸாக்ட்லி. எப்சிலான் E ஈக்குவல் டு 0.314 வோல்ட். ரொம்ப சின்ன வோல்டேஜ் தான், ஆனா பிரின்சிபல் ஒன்று தான். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஏசி ஜெனரேட்டர்ல உருவாகிற எப்சிலான் E ஈக்குவல் டு எப்சிலான் நாட் sin ஒமேகா t ஈக்குவேஷன் தான் அடுத்த சாப்டர் ஏசி சர்க்யூட்ஸ்க்கு ஒரு பேஸ். அப்படியா? ஆமா, இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் அந்த முழு சாப்டரையுமே நாம படிப்போம். சரி, இப்போ எக்ஸாம்ல மார்க் குறைக்கிற ஒரு பொதுவான தப்பை பத்தி பேசலாம். ஓ, காமன் மிஸ்டேக்ஸா? சொல்லுங்க. நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெனரேட்டர் கிரியேட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் நத்திங், அதாவது ஜெனரேட்டர் ஆற்றலை உருவாக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படி நினைக்கிறாங்க? சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியறதால அந்த மெஷினே சக்தியை உருவாக்குதுன்னு ஒரு தப்பான எண்ணம் வந்துடுது. உண்மை என்னன்னா, ஜெனரேட்டர் ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகையா மாத்துது. அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஓ, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இங்கேயும் பொருந்தும். நாம டர்பைனை சுத்த எவ்வளோ மெக்கானிக்கல் ஒர்க் கொடுக்குறோமோ அதுக்கு சமமான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வெளியே வரும். இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன ஹுக் இருக்கு. நோ ஸ்பின், நோ பவர். ஓ, அப்போ ஜெனரேட்டர் ஒரு எனர்ஜி கன்வெர்ட்டர், எனர்ஜி கிரியேட்டர் இல்ல. மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கல், நோ ஸ்பின், நோ பவர். நல்லா இருக்கு, புரிஞ்சிடுச்சு. சூப்பர். இப்போ இந்த டாபிக்கை சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில டிப்ஸ் சொல்றேன். சொல்லுங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ் ஃபார்முலா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா. இதை NBA ஒமேகான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. NBA ஒமேகா. ஓகே. இன்னும் சிம்பிளா, ஸ்பின் த காயில் லைட் த வேர்ல்ட். ஹஹா, நைஸ். அப்புறம் நீங்க ஏசி ஜெனரேட்டர் பத்தி யோசிக்கும் போது உங்க கைய ஒரு கிராங்க சுத்துற மாதிரி சுத்தி பாருங்க. அந்த சுழற்சி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மனசுல பதிஞ்சிடும். ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். இது நல்ல ஐடியா. சரி, இப்போ எக்ஸாம்காக இது 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல சுருக்கமா பார்க்கலாம். பாயிண்ட் 1, ஏசி ஜெனரேட்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல்ல வேலை செய்யுது. இது மெக்கானிக்கல் எனர்ஜியா ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துது. ஓகே. பாயிண்ட் 2, ஒரு காயில n டர்ன்ஸ், ஏரியா A, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் Bல ஒமேகா ஆங்குலர் ஸ்பீட்ல சுத்துறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். அதனால ஒரு சைனசாய்டல் EMF, அதாவது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் sin ஒமேகா t உருவாகும். சரி. பாயிண்ட் 3, உருவாகிற உச்சபட்ச, அதாவது பீக் வோல்டேஜ் எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா. இந்த பீக் வோல்டேஜை அதிகப்படுத்த காயிலோட டர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், ஏரியா அல்லது சுத்துற வேகத்தை அதிகப்படுத்தணும். பெர்ஃபெக்ட். இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. கிரேட். 12th CBSE Physics
கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க proxam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? எஸ், PROFSAM.com. அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம். நல்ல படிங்க.